காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பயிறு குழம்பும் நெத்திலி கருவாடு வறுவலும் பார்க்க போகிறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இப்போது இதில் ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்து காலையில் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இப்படியே நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம். போட்டு ஒரு விசில் வச்சா போதும். நம்ம ஊற வச்சு நல்லா கழுவிட்டேன், அதனால் அதே தண்ணியில் தான் போடுறேன் நான். இதில் சும்மா லைட்டாக உப்பு 2 கல் டேஸ்ட்டுக்காக இதை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிடலாம். பாசிப்பயிறு வேக போட்டாச்சு. அடுத்தது நம்ம நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணுறதுக்காக லேசாக சுடு தண்ணி வச்சு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது இதில் சுடு தண்ணி வச்சிடலாம். நெத்திலி கருவாடை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். இது ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு இதை போட்டுட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை போட்டுடலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இந்த பாசிப்பயிறு குழம்புக்கு புளி ரொம்ப ஊற்றக்கூடாது. அதே மாதிரி காரமும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. புளி மைல்டாக தேவைப்பட்டால் மட்டும்தான் ஊற்றணும். நான் ஆல்ரெடி இதில் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும்தான் நான் புளி ஊற்ற போகிறேன். அதனால் புளி ஊற்றக்கூடாது. காரமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இதில் இப்போது நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போடலாம். தக்காளி பழம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் குழம்புக்கும் சேர்த்து தான் போடுறேன். அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறேன். பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு இப்போ ரொம்ப லேட் ஆகுதா, அதனால கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மூடி வச்சாதான் சீக்கிரம் வதங்குது. அதனால இப்போ நான் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம பொடி போட்டுருவோம். குழம்பு மிளகாத்தூள் போடுவோம். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் குழம்பு மிளகாத்தூள். போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது லைட்டாக பச்சை வாடை போகட்டும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம பாசிப்பயிறு வேக வச்ச பாசிப்பயிரை இதெல்லாம் சேர்த்துடலாம். பச்சை வாடை போயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்தேன். நல்லா மலர்ந்துருச்சு. இப்போது இதை சேர்த்துடலாம். லேசாக தண்ணி, குழம்பு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகக்கூடாது.
இப்போ நம்ம இதில் உப்பு புளிப்பு சரியாக போச்சான்னு பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது, உப்பும் சரியாக இருக்குது, புளிப்பும் சரியாக இருக்குது. அதனால் நான் இதில் புளி ஊற்ற போகிறதில்ல. இது ஒரு கொதி வரட்டும், வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது, எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வருது. இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். பயிரும் ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கணும். போதும். இப்போ குழம்பை இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச கருவாடு வறுவல் அதை பார்த்துடலாம். அதுக்கு மட்டும் முகத்தில் சிரிப்பு வருமே. இதில் இப்போது நம்ம கடலெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய். கருவாடு வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் காயட்டும். நான் இதில் சும்மா ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டுடலாம். வெங்காயம் 3/4 அளவுக்கு நல்லா வதங்கணும். அதாவது வறுபட்ட மாதிரி ஆகணும். அதான் நல்லாயிருக்கும் கருவாடுக்கு. இப்படி வதங்கட்டும். சுடுதண்ணியில் போட்டு வச்ச கருவாடு நல்லா கழுவியாச்சு. இதையும் 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போது வெங்காயமும் 3/4 பாகம் வதங்கிருச்சு. கருவாடை இதில் போட்டுடலாம். லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஏன்னா வேறு காரம் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் 1/2 ஸ்பூனுக்கு அவ்வளோதான். உப்பு நம்ம இப்போ சேர்க்கலை. ஏன்னா உப்பு கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. அப்படியே ஓப்பன்லேயே இருந்தால் நல்லா சுருண்டு அப்படியே நல்லா வந்துடும். அப்படியே வேகட்டும், நல்லா வேகட்டும். மூடி போடலாம் வேண்டாம். மூடி போட்டால் அப்படி பீஸ் பீஸாக உடஞ்சிரும். அதனால் இப்படியே ட்ரை ஆகட்டும். நல்லா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. நான் இதை லேசாக பெரட்டி ஒரு 4-5 தடவை பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், 3/4 பாகம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப அழுத்தி இப்படி பெரட்டி கொடுக்காதீங்க. லைட்டாக பெரட்டி விடுங்க, இல்லைன்னா கருவாடு பூரா உடஞ்சிரும். இப்போ இதில் உப்பு பார்த்துடலாம். நம்ம உப்பே போடவே இல்லை. வேணும்னா போடலாம். கொஞ்சமாக லைட்டாக போடணும். காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். போதும். கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா பெரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கவும் நம்ம இறக்கிடலாம். கரெக்டாக இருக்கும். கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இவ்வளோ வறுத்தா போதும். இப்போ நம்ம இறக்கிடலாம்.
பாசிப்பயிறு குழம்பு, கருவாடு வறுவல் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.